ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவானுடைய அவதார ரகசியம் பற்றி பார்த்தோம். அந்த அவதார ரகசியம் பற்றியே நினைக்கிறதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ அதை அடுத்து இது போல் பகவானை பற்றி நினச்சிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பகவான் எப்படிலாம் தன்னை மாற்றிக்கிறாரு, என்னெல்லாம் பகவான் செய்கிறாரு அப்படின்றத 11வது ஸ்லோகம் மூலமாக பார்க்க போகிறோம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாஃப் பார்த்த சர்வஷः. சர்வஷः மனுஷ்யாக, மனுஷங்க எல்லாருமே மம வர்த்ம, என்னுடைய செயல்களை, என்னெல்லாம் செயல்கள் இருக்கோ அதெல்லாம் நினச்சி அனுபவிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் நினச்சி பக்தர்கள் எல்லாருமே. இதனால் என்ன ஆகுது? 9வது ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி பகவானை பற்றியே நினைக்கும் போது இந்த தேகத்தையே, இந்த உடம்பையே விட்டுட்டு இனிமே மறுபிறவிகள்லாம் இல்லாமல் முக்தி அடையிறோம், பகவானையே அடையிறோன்றது 9வது ஸ்லோகம் மூலமாக பார்த்தோம். இப்படிப்பட்ட பக்தர்களுக்காக பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பகவானை பற்றியே நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஆனால் அவங்களுக்கு பக்தி யோகம்லாம் தெரியல, தியானம் கூட செய்ய தெரியலன்னா பரவாயில்ல. ஏன்னா யதாமாம் பிரபத்யந்தே, எப்படியெல்லாம் என்னை சேவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் என்னை பக்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, தான் அவங்களுக்கு ததைவ பஜாம்யஹம், அப்படி எப்படி நான் காட்சி கொடுக்குறேன், அப்படி எப்படி அவங்க சேவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் காட்சி கொடுக்குறேன், சேவை கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஏன்னா சில பேருக்கு பார்த்தா கிருஷ்ணரை கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய தாமோதரனை பிடிக்கும். சில பேர் அவர் கிருஷ்ணரே எல்லாரும் மாதிரியும் காமிச்சிருக்க மாதிரி அந்த விஸ்வரூபம் ரொம்ப பிடிக்கும். இல்லை பல அவதாரங்கள் இருக்குது. இப்போது நிறைய பேர் கூட நினைக்கலாம், சனாதன தர்மத்திலேயே எவ்வளோ கடவுள்கள்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா? சில பேருக்கு எப்போதுமே உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஏகபத்னி விரதனாக இருக்கக்கூடிய ராமரை ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போதும் விளையாட்டுத்தனமாக எல்லாருமேலேயும் சகஜமாக தோள் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைப்பிள்ளையான கண்ணனை பிடிக்கும். சில பேருக்கு தன்னுடைய பக்தனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு கோபமாக வரக்கூடிய நரசிம்மரை பிடிக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம் இருக்கு இல்லையா? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்தர்கள் என்னையே நினச்சி அதனால் கடைசியில் அந்த இதுமே மறுபிறவி இல்லாமல் அந்த ஒரு நிலைமைக்கு முக்தியும் அடைகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக, அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக நான் அவங்க நினைக்கிற மாதிரி நான் காட்சி கொடுக்குறேன்னு. ஏன் நம்ம திவ்ய தேசங்களே பார்த்திங்கன்னா பல ரிஷிகளுக்காக பெருமாள் காட்சி கொடுத்ததாக தான் இருக்கும். ஏதோ ஒரு மார்க்கண்டேய மகரிஷி பகவானை இப்படி சேவிக்கணும்னு நினச்சிருப்பாரு. அதுபோல் இன்னொரு ரிஷி பகவான் அப்படி சேவிக்கணும்னு நினச்சிருப்பாரு. அதுக்காக காட்சி கொடுத்து தான் கோவில்கள், அந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே உருவாயிருக்கும். அதனால தான் அந்த கோவில்களுக்குள்ளே பெருமாள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏதான ஒரு ரிஷி உட்காந்துருப்பார், 1-2 ரிஷி. ஏன்னா அந்த ரிஷிக்கு பகவான் அங்கே காட்சி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அதனால் பகவான் பக்தர்களுக்காக, பக்தர்கள் பகவானை பற்றி நினைக்கிறது இருக்கட்டும், ஆனால் அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக பகவான் எவ்வளோ செய்ய தயாராக இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் பகவானுடைய சிறப்பு. ஏன்னா அவர் பரமாத்மா, அவர் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பக்தர்கள்னு வந்துட்டால் அவங்க பக்தர்களுக்காக தன்னை எளிமைப்படுத்திட்டு அவங்களுக்காக சேவை கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் பகவான் நம்ம கிருஷ்ணர். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணர்.